ஆமா இப்ப பேத்திகளே விஜய் போடலன்னா அவ்வளவுதான் வீட்டுக்கு வராதுன்றாங்க. நிறைய பேர் அதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆமா மிரட்டுறாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ விஜய் ஃபேனா இருக்காங்க. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீஸுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். உங்களுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட்டோ இல்லை ஏதாவது ஒரு கிண்டர் ஜாய் வேணும் அப்படின்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்கல்ல, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு வேணும்னா அழுது அடம் பிடிச்சி சக்ஸஸ் பண்ணிடுறீங்களே, அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இந்த விஜய் மாமாவுக்காக, இந்த விஜய் மாமா ஜெயிக்கணுன்றதுக்காக, நம்ம தமிழ்நாடு ஜெயிக்கணுன்றதுக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய அம்மா அப்பா சித்தி சித்தப்பா பெரியப்பா பெரியம்மா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஓட்டு போடுற வயசில் இருக்கிற அண்ணா அக்கா எல்லாருக்கிட்டையும் விசில் சின்னதுக்கு ஓட்டு போட சொல்லுங்க. காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. விசிலுக்கு ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க. அண்ணன் விஜய் ஒரு முறை வாக்களிங்கள். விஜய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அண்ணன் சிலா தராரு. ஒரு பவுன் பட்டு சேலை, ஒரு பவுன் தங்கம். கல்யாணம் ஆகிறவங்களுக்கெல்லாம் பட்டு புடவை, ஒரு கவர் நகைலாம் தராரு. உனக்குன்னா தராரு. எனக்கு வந்து துண்டு தராரு, ஜெர்சி தராரு, விசில் தராரு. அதுலயே போதும். வாக்களி உங்கள் விசில் சின்னத்துக்கு மட்டும். விஜய் தான் காரணம். நீங்க ரசிகரா சொல்றீங்களா? இல்ல ரசிகராலாம் இல்ல, நான் அஜித் ஃபேனு. விஜய் தான் காரணம் ஓட்டுக்கு காரணத்துக்கு. யங்ஸ்டர்ஸ்னால தான். யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்கு போடுறாங்க, அதனால ஓட்டு அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து 85-90% விழுதுனாக்கா அது நம்ம விஜயோட எதிரொலி தான் அது இருக்குது. அது நம்ம விஜய் வந்து அதிகமான ஓட்டு எடுப்பாரு என்னோட கருத்து. விஜயால தான். இல்ல யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு அதிகம் ஓட்டு போட்டுருக்காங்க, விஜய்க்காக தான் போட்டுருக்காங்க. ஆமா விஜய் தான் போட்டுருக்காங்க. அதனால வரணும், மாற்றம் வேணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எஸ்ஏஆர்னால வந்து சொல்றீங்களா விஜய்னால வந்து? விஜய் தான் காரணம். இந்த விஜய் வருவார் அப்படின்றது ஆணித்தரமா சொல்றீங்க. எவ்வளவு நம்பிக்கை இருக்கு? நிறைய நம்பிக்கை இருக்குது. வீட்டுல எவ்வளவு எல்லாரையும் எப்படி நம்புறோமோ அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப இருக்க பசங்க எல்லாம் ஆமா இப்ப பேத்திகளே விஜய் போடலன்னா அவ்வளவுதான் வீட்டுக்கு வராதுன்றாங்க. நிறைய பேர் அதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆமா மிரட்டுறாங்க. அந்த அளவுக்கு தான் இப்போ விஜய் ஃபேனா இருக்காங்க அவங்க. அப்போ வந்து நம்ம சின்ன வயசா இருக்க போது எம்ஜிஆர் ஃபேனா இருந்தோம். எம்ஜிஆர் பிடிக்கும், ஆனால் எம்ஜிஆருக்கு போட்டோம். இப்போ இவங்க தலைமுறைக்கு விஜய்க்கு போடலன்னா அவ்வளவுதான், நீங்க வரக்கூடாது வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆமா விஜய் தான் காரணம் ஓட்டுக்கு, வேற யாரும் காரணம் இல்ல. என்ன மாற்றங்கள் நடக்கும் நினைக்கிறீங்க? வந்தாலே தெரியும், வந்தாதான் தெரியும் இவரு என்ன மாற்றம் பண்றாருன்னு. வேற எந்த காரணமும் கிடையாது. ஓட்டுனாலும் விஜய் தான் காரணம். நீங்க ரசிகரா சொல்றீங்களா? இல்ல ரசிகராலாம் இல்ல, நான் அஜித் ஃபேனு. விஜய் தான் காரணம் ஓட்டுக்கு காரணத்துக்கு. நீங்க ஓட்டு போட்டீங்களா? ஓட்டு போட்டாச்சு. யங்ஸ்டர்ஸ்னால தான். யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய்க்கு போடுறாங்க, அதனால ஓட்டு அதிகமா இருக்கு. உங்களுடைய கணக்குப்படி யார் வருவாங்க? மே 4ஆம் தேதி விஜய் தான் வருவாரு. ஆமா நிறைய பேர் வீட்டுல குழந்தைங்களா அப்பா அம்மா மிரட்டி போட வச்சதுன்றாங்க. இல்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, மிரட்டெல்லாம் இல்ல யாரும். விஜய்க்காக தான் நிறைய பேர். ஆமா ஓட்டு அதிகரிச்சு இல்லை சார், இது இப்போ ஓட்டு வந்து பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60%, 65%, மேக்ஸிமம் 70% தான் வரும். இன்னைக்கு வந்து 85-90% விழுதுனாக்கா அது நம்ம விஜயோட எதிரொலி தான் அது இருக்குது. அது நம்ம விஜய் வந்து அதிகமான ஓட்டு எடுப்பாரு என்னோட கருத்து. முதல்ல பசங்க மெத்தனமா இருக்கிறாங்க, ஓட்டு போடணுமா அப்படின்ற ஒரு இது இல்லையே. இன்னைக்கு வந்து இளைஞர் மத்தியில் இன்னைக்கு அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் விஜய் விஜய் விஜய்னு சொல்கிறாங்கல்ல. அதாவது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா போன எலெக்ஷன்லாம் வயசானவங்க பேசுவாங்க, குடும்பஸ்தர் இருக்கிறவங்க பேசுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 வயசு இருக்கிறவங்களே நீ அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. அதுவும் ஒரு வெற்றி தானே. இப்போ சின்ன பசங்க நீ அரசியல் பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு விஜய் கொண்டு வந்துடுறாங்க, அதுவும் ஒரு வெற்றி தான் தமிழ்நாட்டுக்கு. பரவாயில்ல.
தேங்க்யூ சார். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு விஜயும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்தா ஒரு ஆட்சி அமைக்கலாம், புதுமையான ஆட்சி அமைக்கலாம். என்னோட எதிர்பார்ப்பு தான். என்ன தனிப்பட்ட முறையில் விஜய் வரத்துக்கு 100% வாய்ப்புக்கு தான் எனக்கு தெரியல. சேர்ந்தா நல்லா இருக்கும், அவ்வளோதாயா. வேற இல்ல ஒரு நிமிஷம். இப்போ ஓட்டு வந்து 90% வர்றதுக்கு காரணம் என்ன இருக்கும்? காரணம் வந்து முக்கால்வாசி எஸ்ஏஆர் தாங்க. ஆமாம், விஜய் ஃபேக்டர், யங்ஸ்டர்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. கரெக்ட் தான். அது ஒரு 10% 5% கூட இருக்கும். ஆனால் எஸ்ஏஆர்னால தான் இவ்வளோ இதாக வந்திருக்கு. ஏன்னா இந்த டூப்ளிகேட் ஓட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கிறதுனால கரெக்டான ஓட் பர்சன்டேஜ் இப்போ தான் தெரியுது. அதை வந்து நீக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் மக்கள் போட்டுருக்காங்க. அதுவும் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே இருக்கிற டூப்ளிகேட் ஓட்ஸ் இப்போ 2 பேருக்கு 2 இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஓட்ஸ்லாம் ரிமூவ் ஆகிருக்கு இல்லைங்களா? அதனால பர்சன்டேஜ் கரெக்டான பர்சன்டேஜ் இப்போ தான் வருது அப்படிங்கிறது தான். இப்போ யார் வருவாங்க அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன்? யார் வருவாங்கன்றதுல மோஸ்ட்லி டைட்டாக தான் இருக்கும். என்ன கேட்டால் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நிறைய பேர் கூட்டணி மாறி அந்த மாதிரி கூட வரலாம். ஏன்னா ஹங் அசம்பிளி வர மாதிரி தான் ஒரு என்னோட ஒப்பீனியனாக தான். ஆமாம். இப்போ எஸ்ஏஆரா இல்லை விஜய் அப்படின்றது? இல்லை எஸ்ஐஆர்னால வாக்குரிமையில ஒன்றும் பறிக்கப்படல. எஸ்ஐஆர் வந்து ஒரு சீர்திருத்தம் தான் அது. ஸோ இப்போ இந்த ஓட்டு சதவீதம் அதிகமானது காரணம் விஜய் தான். விஜய் தான் 100% விஜய் தான். அவரால் தான் இப்போ இந்த ஓட்டு சதவீதம் இப்போதைக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாலெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு, ஓட்டு அதிகம் மாறினது கிடையாது. இப்போ வந்தது காரணம் விஜய் தான். இளைஞர்கள் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா மெத்தனமாக இருப்பாங்க, ஓட்டு போடணுமா வேணாம் அப்படின்ற ஒரு. இன்னைக்கு வந்து அந்த கவனமாக போய் 7 மணிக்கு எல்லாரும் மாற்றத்தை விரும்புறாங்க ப்ரோ. அடுத்த ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. புதுசாக யாருன்னா வரும்னு நினைக்கிறாங்களோ. ஒரு 50 வருஷமா டிஎம்கே 2 பேரும் மாறி வரசுக்கு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களை பீட் பண்ணிட்டு டிஎம்கே வந்தாங்க, அதுக்கப்புறம் ஏடிஎம்கே உருவானது, அப்புறம் டிஎம்கே இதுதான் இல்லையா. லாஸ்ட் ஒரு 30 வருஷமா இதுதான் இருந்தது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது, அடுத்த ஒரு ஜென்ரேஷன் வரும்போது, ஜென்சின்ற ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அடுத்த மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அவ்வளோதான். விரும்புகிறாங்க மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. இன்க்ளூடிங் அதாவது வந்து எங்கள் வீட்லேயே வந்து எல்லாருமே ஒரு சில எலெக்ஷனுக்கு டிஎம்கே அதுதான் ஓட்டு வந்து. ஆனால் இந்த வாட்டி விஜய்க்கு போடலாமான்ற ஒரு தாட் வந்துருச்சுல்ல. எஸ்ஏஆர் வந்து கணக்கு கிடையாது. எஸ்ஏஆர் வந்து ஒரு சீர்திருத்தம் தான். அதுக்கும் ஓட்டு சதவீதம் அதிகமானதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதில் வந்து நிறைய தேவையில்லாத ஓட்டுகளை நீக்குனாங்க நிறையா. இப்போ எப்படி சொல்றது, ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் தவறிட்டாங்கன்னா அந்த ஓட்டு அப்படியே தான் இருந்தது. அந்த ஓட்டை நீக்குனாங்க, அவ்வளோதான். அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இதுவாக இருக்கிறவனுங்க தான் வந்து ஓட்டை போட்டு இது பண்ணி வச்சுக்கிறானுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. திரும்ப யார் வரும் அப்படின்னு? விஜய் தான் வருவான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது வந்து பெரிய ஒரு முட்டாள்தனம், அவ்வளோதான்.